ஹாய்மா, நம்ம பசங்க வந்து ரவா உப்புமான்னா சாப்பிட மாட்டாங்கடா. ஆனால் நம்மளுக்கு வந்து ரவா கிச்சடி பண்ணோன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேவா? அது பாருங்கள், பச்சை மிளகா காரத்துக்கு கட் பண்ணிக்கோங்க, தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, முதல்ல மிளகா போட்டுட்டு அதை வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். நல்லா அதிலேயே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. உதிரியாக வேணும்னா, முத்தையாக வேணும்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. சால்ட்டு போட்டுருங்க. தண்ணி கொதித்த உடனே ரவையை போட்டு கிண்டிட்டு இறக்கிட வேண்டியது. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். பசங்க வந்து எவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்ட்டு பாருங்கள். இது வந்து கடையில் விற்கிற ரவா கிச்சடி. ஒரு பாக்கெட் வந்து 30 ரூபா. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை பாருங்கடா, ரவா கிச்சடி கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். டிஃபனும் சூப்பராக வேணால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுருங்க. என்ன அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதில் வந்து ரவா கிச்சடியில் நம்ம தாளிக்கும் போது நம்மளுக்கு பட்டை லவங்கம் அதெல்லாம் ஸ்மெல் பிடிக்கும்னா அதை கூட தாளிக்கிறதுல போடலாம், நோ ப்ராப்ளம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறப்பவே ஃபஸ்ட்டு லவங்கம் பட்டை போட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டு, அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம அளவு எடுத்து தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரவா போட்டு கிண்டிடணும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க ரவா கிச்சடி. நீங்கள் ரவா உப்புமா சாப்பிட்லனாலும் கிச்சடி சாப்பிட்லாம், தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.